ஹே கைஸ், ஸோ நான் இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா வந்து ரஜரப்பா டெம்பிள் அப்படின்னு சொல்கிற ஒரு ஹிந்து டெம்பிள் வாசலில் தான் நிற்கிறேன். ஜென்ரலாக வந்து நார்த்துக்கு வந்தால் வந்து இந்த டெம்பிளை வந்து மந்திர் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸ் நார்த்தில் வந்து டெம்பிள்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் நான் வந்து இங்கே ராஞ்சியில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரஜரப்பா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருக்குது. கிட்டத்தட்ட ராஞ்சிலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸு. ட்ரைவ் வரும்போது ரோட்ஸில் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வந்து நீங்கள் அந்த வில்லேஜ் அட்மாஸ்பியர்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி NH4 ரோட்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் கூகுள் படி வரலாம். அப்படிலாம் நீங்கள் லோக்கலைட்ஸ் யாராக இருந்தால் கூட வந்து சஜஸ்ட் பண்ணி ஜாலியாக வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காளி டெம்பிள் வாங்க, நம்ம ஊர்லலாம் சென்னையில் நம்ம ஊர் சைடில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காளி டெம்பிள் வாங்க, அந்த மாதிரியான டெம்பிள் தான். ஸோ இங்கே வந்து ஆடை வந்து கொண்டு வந்து பலி கொடுத்து ஸோ அந்த மாதிரியான டெம்பிள். ஸோ ராஞ்சியில் இது ஒன்று தான் வந்து ரொம்ப சூப்பரான டெம்பிள். நீங்கள் இன்கேஸ் ராஞ்சி விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் வந்து இங்கே ஜாலியாக வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே வந்து ரொம்ப பக்தி, நீங்கள் வேணுனது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறத நான் வந்து இங்கே லோக்கல் பீப்புள் கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இங்கே ஷாப்ஸும் இருக்குது நியர்பை. நீங்கள் வந்து வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்லாம், ஈஸியாக சாப்பிட்லாம். பட் நம்ம வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்து நான் கொஞ்சம் ஏர்லியாக வந்தனால நான் இன்னும் எனக்கு லஞ்ச் டைம் ஆகலை. ஸோ அதனால் இங்கேருந்து நான் கிளம்பி கொஞ்சம் தூரம் போகிறேன். ஹே கைஸ், ஸோ இப்போ தான் வந்து ஒரு லாங் ட்ரைவுக்கு அப்புறம் ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து சாய் பாங் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் வந்து ராஞ்சி கிட்ட. ஸோ அங்கே தான் வந்து ஒரு ஹோட்டலில் ட்ரை பண்ண போகிறோம். ஹோட்டல்ன்றதை இது வந்து பக்காவாக சொல்லணும்னா பார்த்திங்கன்னா வந்து ஒரு Urban Dhaba. ஸோ இங்கே வந்து ஏதோ ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சும்மா ஜாலியாக வந்து வெளியில் அப்படியே ஒரு வெயிலில் உட்காந்து அப்படியே சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். பாருங்கள் என்னோடய லொக்கேஷன் நான் எங்கே உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்றது. I'm ordering one mutton handi. Hey, bring that water. அப்படியே ஜாலியாக வெளியில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு அவுட்லெட்டு. Mutton handi. உமர் மஞ்சி அப்படின்னு போட்டிருக்கேன் இந்த இடம் பேர். ஸோ அங்கே தான் நான் வந்து சாப்பிட்டேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான ஒரு டீ குடிச்சிருக்கேன். இங்கே அவங்களோட குக்கிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பன்னீராக இருந்தாலும் சரி, அவங்க ஃபஸ்ட்டு வந்து தனியாக வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிடுறாங்க, டீப் ஃப்ரை பண்ணிடுறாங்க. ஏன் அப்படி ஃப்ரை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அப்போ தான் வந்து குக் நல்லா ஆகுது உள்ள அப்படின்ற அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே எந்த ஃபுட்டெல்லாம் சொல்லி மசாலா தனியாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அப்படியே கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டைல் தான் வந்து ஆஃப் குக்கிங்கு. இதில் மோராக நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஈட்டிங்குன்னு பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் வந்து கார்லிக், ஆனியன், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, அதுக்கு கரம் மசாலா, இதுதான் இவங்களோட மெயின் ஓரியன்டான அந்த ஃப்ளேவர்ஸே பார்த்தீங்கன்னா. மற்றபடி பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணுறாங்க, கலர்னு சொல்கிறாங்க. பட் அதில் லைட்டாக காரம் தருது. மற்றபடி வந்து அது ரொம்ப காரமாக தராது. இவங்களோட ஃபுட் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்குது. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அர்பன் கிளாப்பில் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து இன்கேஸ் ராஞ்சி இந்த பக்கம் வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா வந்து சத்து மாவில் வந்து இதை பண்ணியிருக்காங்க. மேலே வந்து இது வந்து
பொட்டேட்டோ மேஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட இது வந்து திஸ் இஸ் பச்சை மிளகா வந்து அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ரேடிஷ். இந்த சாஸோட ஃப்ளேவர் ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா வந்து ரசம் ஸ்மெல் வருது. ஸோ அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுங்க. செம்ம சாஃப்டாக இருக்குது. இது ஆக்சுவலாக அவங்க வந்து சத்து மாவில் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஃபார்மர்ஸ்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து சாப்பிட்ற ஃபுட்டு. பீகார் ஜார்க்கண்டில் வந்து லிட்டி சோக்கா அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ட்ரெடிஷ்னல். நீங்கள் எங்கே பீகாரில் போனாலும் இந்த ஃபுட்டு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து ஜார்க்கண்ட் ராஞ்சிக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த ஃபுட்டை ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஃபுட்டு. இங்கே லைட்டாக கடிச்சிக்கணும். நம்ம ஊரில் அந்த அரிசியை நம்ம வந்து அப்படியே நைட்டு ஊற வச்சு காலையில் வந்து கூழ் மாதிரி குடிப்போம், சாரி கஞ்சி மாதிரி குடிப்போம். அந்த மாதிரி வந்து ஒரு கடி இதை கடிச்சிடும். செம்மையாக இருக்குங்க, சரியான டிஷ்ஷு. வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து என் கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ நான் அதனால் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து இன்கேஸ் ஏதாச்சும் வந்து ப்ளாகில் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இல்லை ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இல்லை தப்பு பண்ணியிருக்கேன், இல்லை சரியாக வந்து பேசலை, இல்லை இந்த ப்ளேஸ் போயிட்டு நீங்கள் இன்னும் நல்லா காட்டலை அப்படின்ற உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் ப்ளாகில் வந்து வேறு லெவலாக நம்ம பண்ணி உங்களை சூப்பரான ஒரு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸை நான் கொண்டு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஸோ until then it's bye from Prem. Thank you guys and have a great day here.